गजाननं भूतगणातिसेवितं गपित्तजम्बूतप्रक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நிறையா பேர் நம்மளுடைய அந்த www.astromahesh.com இதில் போய் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணி பொருத்தம் 24 ஹவர்ஸில் பொருத்தம், அதுமாரி பேர் நியூமராலஜி பிரகாரம் இப்போ இடையில ஒருத்தவங்க வந்து தமிழ் பேர் வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த தமிழ் பேரில் அதே மாதிரி இந்த தெய்வத்தினுடைய பேராக வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் வீட்டில் வச்ச உடனே இந்த பேர் யார் வச்சதுன்னு கேட்டு அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவர்கள்லாம் இப்போ தொடர்பு கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேர்களில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக வித்தின் அ டேஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்க. ஏன்னா 100 பேர்களில் 10 பேர்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுதான் நியூமராலஜி ஹையஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாஸ்து, அந்த இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்க, இப்போ இடையில உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் போய் வாஸ்து பார்க்கக்கூடிய முறைகள் நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜிக்கெலாம் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம். நிறைய பேர் கேட்குறது சார் பொருத்தம், இந்த திருமணம் தகவல் மையம் வந்து நீங்கள் இது மேட்ரிமனி வந்து சொல்லியிருந்தில்ல சார், மேட்ரிமனியோட பேக் அண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ப்ராப்பராக ரொம்ப அழகாக எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக அது வந்து வெளிப்படும். அதனால் அதுக்கு முன்னாடி இலவச பதிவு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதுபடி பார்த்துட்டேன்னா மற்ற சேவைகள் அதில் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 18/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை 4:19 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி காலை 6:58 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மாலை 4:19 வரை, பின்பு அவிட்டம். மகர ராசி சந்திராஷ்டம் இன்றைய தினம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமான தினம். நமக்கு வந்து கோயிலில் போகிறோம், நவகிரகங்களை வழிபாடு பண்ணுறோம். சில பேர் நவகிரகங்களை வழிபாடு பண்ணும் பொழுது கேட்குறாங்க சார் இந்த எள்ளு சாதம் அதே மாதிரி நைவேத்தியம் பண்ண மற்றவாளுக்கு கொடுக்கலாமா? அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை சனீஸ்வரரை வேண்டுறதுக்கும் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் ரொம்ப உகந்ததான தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய செலவுகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எடுத்து முயற்சி பண்ணால் அப்பா இவ்வளோ செலவுகளா, இவ்வளோ விஷயமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. இது எப்படி கணக்கு கொண்டு வர்றது, இது எப்படி செயல்படுத்துறது, இது எப்படி கொண்டு வர்றது, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்தால் மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும். மேஷராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சா கூட மறைக்க மாட்டா, தெரிஞ்சவ யாராக அங்கே வந்துடுவா. அந்த மாதிரி இவளுக்கு எப்பவுமே ஒரு இயல்பு. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் அமைதியாக அப்படி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பா பல விஷயங்களை. இன்றைக்கி பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதன் மூலமாக அனுகூல்யம் கிடச்சிடும். நிச்சயமாக மூத்த சகோதரிகளுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மூலமான வெற்றிகள், மாற்றங்கள். வேலை இல்லாதவாளுக்கு திருப்பி முயற்சி பண்ணணும். சார் நான் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரே கோணத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பல்வேறு விஷயங்களில் அவங்களுடைய எண்ணங்களை செலுத்தினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிருக்கோம், பைக் கிடைக்கும்போது ஆகா பைக் கிடச்சிட்டு அடடடா, பைக்கு வாங்கணும், காரு வாங்கணும், அடுத்த லெவல் அடடடா, இறைவன் கருணை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசிக்கு அந்த மாதிரி உண்டு. இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மிதுனத்துக்கு இந்த தினத்தில் வேலை இவர் எப்போ பார்த்தாலுங்க இவர் வந்து ஒர்க்கு தான் எப்போ பார்த்தாலும் இவருடைய இங்கே அங்கே பா ரொம்ப. ஆனால் உங்களுடைய எல்லாம் சரி வர இருக்கணும், ஏன் அப்படி மிஸ் ஆகிறதுங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க, கேக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஏதாவது நிறுவனம் ஆரம்பிக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் அருமையானது. இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இடம் சம்மந்தமான விஷயம் பேசும்பொழுது ரொம்ப நல்ல சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சித்தப்பா சித்தி பெரியப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமியோட தினத்தை வழிபாட்டோட ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்பவுமே இன்னைக்கு சாதகமான தினமாக அமையும். கடகராசி நேயர்களே, எப்பவுமே விட்டு கொடுத்து போய் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கா சார். ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து பெரியவங்க விட்டு கொடுத்து போ கடைசியில் என்ன சொல்கிறா, அவா பேச்சை கேட்குறேன்னு சொல்கிறான். என்ன இது, எங்கள் அம்மாவும் இப்படி இருக்காங்க, அவங்களும் இப்படி இருக்காங்க, இவங்களும் இப்படி இருக்காங்க, என்ன இப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது சார், எத்தனை தான் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு சில நேரங்களில் ஃபேமிலியில் வந்த விவாதங்களை கொண்டு நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவளே சமாதானம் பண்ணி பேசும்போது சரி விட்டுறோம், மறந்துடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் சில டெண்டர்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். கழுத்து வலி, கால் வலி, தலைவலி, மூக்கு வலி, இப்படி உடல் உபாதைகள் அப்படிங்கிறத அவள் சொல்கிறத இன்றைக்கி கேட்பீங்க. விரயங்களை பற்றி பேசுவீங்க, தூக்கத்தை பற்றி பேசுவீர்கள். இன்றெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு. சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கிரக நிலைகள் என்னுடைய ஆராய்ச்சி பிரகாரம் சில விஷயங்கள் சிலது நடக்கும், நடக்காமல் இருக்கும், டென்ஷன் ஆகக்கூடாது. பண விவகாரங்களில் கவனம் தேவை, கையெழுத்து விவகாரங்களில் கவனம் தேவை. சில பேர் ரொம்ப ஆசையாக ரொம்ப அழகாக பேசுவா, பேசுகிறதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான நபர்கள் ஏதேனும் ஒன்று விஷயம் சொன்னால் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் முடிவெடுக்கிறதுல தாமதமாகும். எதுவுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பண சம்மந்தமான விவகாரங்கள் இருக்கா, கூட வேலை செய்கிறவாள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா பின்னோக்கி அவங்கள கவனிச்சுக்கணும். விட்டுட்டோம், அவங்க பாட்டு பார்த்துப்பாங்கன்றாங்க. அதில் என்ன ஏதுங்கிறது 1க்கு 100 முறை பார்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எங்கேனா வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். காலேஜ் சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, அதே சமயத்தில் அட்மின் சம்மந்தமாக, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி டேக் கேர் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப முடியாத காரியங்களில் நீங்கள் போன அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் சிலது நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி சொல்லிடாதீங்க, பேசிடாதீங்க. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தார் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான தினமாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, நிறைய விஷயத்தை பேசுவாங்க. உங்களுக்கு மனசில் தோணும் இது கரெக்ட், இது தவறுன்னு. மனசில் தோணுது அப்படியே நடக்கும். இது நல்ல அறிவு, இது சரியில்லை, இது தப்பான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்திருக்கோம், ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தையே எடுத்து அண்ணா தங்கச்சி எல்லாரும் இருக்கா நான் தான் வழி நடத்துகிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்ல மாறுதல் கிடைக்கும். ஒரு வாய்ப்புகள் தேடி வரும், வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். திருமணம் எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் அமையறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சேலஞ்சிங்கான விஷயமும் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகும். கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆன்லைன் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக கார் வாடகை கூடுறவா, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் கப்பல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மரைன் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சேலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, துணிக்கடை
வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை, சின்ன கடையாக வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாம்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குற போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாகும். சீக்கிரமாக இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காரிய அனுகூல்யம், காரிய வெற்றிகள் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேருக்கு ஆரோக்கியம் இனிமேல் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி உண்டு. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கூடி வருமான்ற நிறைய கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா? நிச்சயமாக கூடி வரும். சேமிப்பு நிகழும், கவலைப்படாதீங்க. கடனை அடைச்சுடுவேன். வீடு விற்கலை, இடம் விற்கலைன்னு சொல்ல வாழ்க்கை அந்த விஷயங்கள்லாம் கைகூடி வரும். படிப்பு, குழந்தைகளுக்கு இன்னும் கவனமாக படிக்கணும். எக்ஸாம்லாம் அரியர் வச்சுட்டு இருக்கிற திருப்பி கொஞ்சம் ஸ்ரத்தையாக உட்கார்றது நல்லது. நிறைய சேலஞ்சிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கடவுள் எனக்கு ஒரு சோதனையை தான் கொடுத்துட்டு இருக்கார், ஒரு வாய்ப்பு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார். நிச்சயமாக ஜெயிப்பீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு போராட்டத்திலிருந்து வந்தங்காட்டி பெருசாக எதுவும் படாது, எல்லாம் தாண்டி வருவேன். தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் தொழில் முறையில் சில விஷயங்கள் எடுத்து பேசுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகளை மற்றவா கொண்டு தீர்க்கக்கூடாது, நீங்களே உட்காந்து பேசிக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு, மகரத்துக்கு இந்த தினத்தில் பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், யோசனை இருக்கும். ஐயோ வாழ்க்கெல்லாம் பதில் சொன்ன மறந்துட்டேனே. இந்த மிஸ்டு கால்லாம் நல்ல மனுஷன், அவட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி தெரியல. முந்தி மாதிரி இல்லைங்க. முந்தி மாதிரிலாம் கான்சன்ட்ரேஷன் இருந்து இப்போ ஏதோ ஒரு அப்படியே யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கு. இவா இப்படி சொல்கிறா, எதை எடுத்தாலும் முடக்கம் பேசுகிறா, எதை எடுத்தாலும் தடங்கள் பேசுகிறா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விவகாரமான விஷயத்தை ரொம்ப அழகாக பேசி தீர்த்துடுவேன். வீடியோகிராஃபராக இருந்துட்டுருக்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். டைல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃப்ளோர் சம்மந்தமான, எஜுகேஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம் உண்டு. கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போகிறேன். ஆமாம் சார், சும்மா இப்படி சொல்கிறா நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தா எதுவுமே நடக்காது, நான் அப்படி தான் அப்படின்னு சில முடக்குவாதமெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வாட்ட சாதாரணமாக பேசுவேன். என்னடா அது முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தால் இப்போ இப்படி பேசுகிற, வேறு என்ன பண்ணுறது? யூ வாண்ட் டு வின் த ரேஸ், யூ வாண்ட் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் போகும். தெய்வ வழிபாட்டு மன திருப்தி. பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, மூலிகை கடை வச்சுட்டு இருக்கா, சித்த மருத்துவராக இருந்துட்டுருக்கா, வர்மா தெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் அதுக்கு தலைமை பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான செக் இருந்துட்டு இருக்கும். சார் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு ஆண்டவன்னு தோணும். ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எப்போவுமே தாங்கக்கூடியவங்களுக்கு தான் எப்போவுமே இந்த மாதிரி சுமைகள்லாம் இருக்குங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். இன்னைக்கு பிரயாணம் வேண்டாம். ரொம்ப சமயோஜித யோசனையை கொண்டு சில விஷயங்கள் பண்ணிடுவேன். மற்றவ ஏதாவது சொல்கிறா போட்டான போட்டிக்கு இப்போ எதுவுமே பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துருவோம். ஜஸ்ட் லிசன், தட்ஸ் இட். யூ வில் கெட் ரெஸ்பெக்ட். நிறையா பேசினோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் போயிடும். சில நேரம் அப்பத்து சமயம் இருந்துட்டு இருக்கலாம், மற்ற சமயத்தில் அப்புறம் உங்களை பின்னாடி பேசுவா, ரொம்ப பேசுகிறாருன்னுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசாது இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டாய் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுன்னா கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினா ஸ்நாக் ஷாப் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லவர்கள் சந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும்.
இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடாக அமையும். 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ரொம்ப உகந்த தினமாக இருக்குது. சனீஸ்வரருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறோம். பிள்ளையாரை வழிபட்டு சுற்றியில் கோயில் சுற்றி வரோம். அது ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தால் டைரெக்டாக நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போயிடுறோம். மூலவரை வேண்டிண்டு வெளியில் கொடிமரத்திட்ட நமஸ்காரம் பண்ணி நவக்கிரகத்தை 9 முறை சுற்றணும். சில பேர் இடதுபுறமாக 2 தடவை சுற்றுவா. அப்படி இல்லாமல் 9 முறை வலதுபுறமாக சுற்ற வேண்டும். சனீஸ்வர பகவானே நேரில் நிற்காமல் சைடில் நின்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தது, பொங்கு சனியாக இருந்தது, இல்லை ஏதேனும் உத்தியோக பிரச்சனையாக இருந்தது, சங்கல்பத்தில் சேர்த்துக்கணும். என்ன விஷயத்துக்காகன்னு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க சங்கல்பத்தில் சேர்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் உங்களுடைய பேரை நம்ம சொல்லணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முறைகள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மனசார வேண்டிக்கினா வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. சனீஸ்வரருக்கு எள்ளு முதல் நாளே பார்த்துட்டேன்னா ஒரு கருப்பு துணியிலையோ அல்லது வெள்ளை துணியிலையோ எள்ளு கொஞ்சம் கட்டி அதை நல்லெண்ணெயில் போட்டு வச்சு அதை எடுத்துகிட்டு கார்த்தால் அந்த குண்டம் இருந்ததுன்னா அதில் போடணும். அதில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். திரி அழகாக பஞ்சு திரி எடுத்து பிரித்து போட்டு நல்லெண்ணெய் தீபமாக 2 தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இப்படி சனீஸ்வர பகவானை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தார்னா ஆஞ்சநேயர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்படி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு வழிபாடு பண்ணுறது. சில பேர் அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்க்கும்போது எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? மற்றவங்க வாங்கினாங்கன்னா தப்பு கிடையாது. வாங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க 4 தடவை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு அது பயமாகவும் இருக்கும். அது கொடுக்கறதுனால தப்பாக கிடையாது. கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரசாதத்துக்கு இதாக இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணுறது. சங்கு புஷ்பம், நீல சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க. அது சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும், வஸ்திரம் சாத்துவாங்க. சங்கல்பமே இன்னும் ரொம்ப அழகாக பண்ணி 108 அஷ்டோத்திரம் படிப்பாங்க. இப்படி கோளறு பதிகம், வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, இப்படி படிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் குறையும். மனதில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் சனி பகவானுடைய வழிபாட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.